கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் வலுப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக்கி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கென தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு தேவன் நியமித்த பாதையை ஓடி முடித்தால்தான் பவுலை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மால் நிச்சயித்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். நிச்சயமா என்னுடைய ஓட்டத்தின் முடிவில் நான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு பலன் நமக்குள்ளே இருக்கும். இதற்காக வேதம் காண்பித்து தருகிற வழிதான் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ள வேண்டும். பாவத்தோடும் பாரத்தோடும் நம்மளால என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவன் நியமித்த பாதையில ஓடி முடிக்க முடியாது. அப்படி அந்த பாவத்தையும் நம்மை நெருக்குகிற நம்மை சூழ்ந்திருக்கிற பாரத்தையும் நாம் உதறி தள்ள வேண்டுமானால் தேவர்களாகிய நமக்கு வேதம் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான வழி என்ன தெரியுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நாம் கண்ணோக்கி அதை தியானித்து அதை பார்த்து தேவர்களாகிய நாம் பலப்பட வேண்டும். வேதம் அதைதான் காண்பிக்கிறது. ஓட்டத்தை ஓடி முடித்து நற்சாட்சி பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நடத்தப்பட்ட பரிசுத்தவான்களை வேதம் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் காண்பித்து தருகிறது. வேதத்திலே தேவன் அவர்களை குறித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய சாட்சிகள் தான் என்னை பலப்படுத்துகிறது என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை பலப்படுத்தும்படியாகத்தான் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை, ஜெயமாய் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவர்களுடைய வாழ்க்கையை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. தேவர்களாகிய நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பதும் அதுதான். பாசிட்டிவா தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த பரிசுத்தவான்களை நோக்கிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, மோசே, இப்படி அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்று இவர்களை நமக்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். எந்த ஒரு மனுஷன் வேதத்தில் சொல்லப்பட்ட தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்த பரிசுத்தவான்களை அவர்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை நோக்கி பார்த்து அதன்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வெளிப்படுத்தின தேவனுக்கு பிரியமான நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிறானோ அவனால் மட்டுமே ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையால் அவனுடைய வாழ்க்கை மாறும். இந்த ஒரு காரியத்தை வேதம் மட்டும்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனா தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையோடு தான் ஆண்டவர் ஓடி வர சொல்றாரு. ஆனா பொறுமையாய் நம்மால் நம்முடைய ஓட்டத்துல நடக்க கூட முடியல. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு இடறி போனவர்களையும் வழிமாறி போனவர்களையும் பின்மாறி போனவர்களையும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தங்களுக்கு தேவன் நியமித்த பாதையிலே சரியாய் ஓடி முடிக்காத அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களையும் நாம் பார்க்கிறோம், நாம் தியானிக்கிறோம். வேதத்திலே அப்படிப்பட்ட நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியா இருக்கும். இப்படி இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அதன் வழியாய் நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுத் தருவார். ஆனா இந்த நாட்கள் அதிகமாய் தேவர்களாகி நாம் வேதத்தை தியானிப்பதை விட்டுவிட்டு, வேதத்தை வாசித்து அதில் சொல்லப்பட்ட சாட்சிகளை குறித்து தியானித்து பலப்படுவதை விட்டுவிட்டு, என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று வேதத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்வதை விட்டுவிட்டு நம்மை சூழ்ந்து இருக்கிற மனுஷர்களிடத்துல ஆலோசனை கேட்பதனால
அதிகமாய் விழுந்து போனவர்களை குறித்தும் இடறி போனவர்களை குறித்தும் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்காதவர்களை குறித்தும் நம்ம கேட்டு கேட்டு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவனுக்காக கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாத நபர்களை குறித்தும் நம்ம கேள்விப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களே யோசிச்சு அவங்கள குறிச்சே பேசி நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, சோர்ந்து போகுது. தேவன் இந்த நாள்ல எச்சரித்து உணர்த்துகிறார். யாரை குறித்து சிந்திக்கிறார்? யாரை உனக்கு முன்பாக சாட்சியாய் வைத்து தியானிக்கிறாய்? வேதத்திலே நான் உனக்கு எழுதி கொடுத்த மேகம் போன்ற இத்தனை திரளான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை உனக்கு முன்பாக உன்னை சுற்றி சாட்சியா இருக்கிறதா? இல்ல உன் கூட இருக்கிற மனுஷங்க, இல்ல உன்னுடைய சுய நினைவுல விழுந்து போன, தோற்று போன, என்னை விட்டு பின்மாறி போன அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கை இம்மையில ஆசீர்வாதமா இருக்கலாம், அதனால அதை யோசிச்சு அவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, நல்லாதானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீயும் உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு நியமித்த பாதையில் எடுத்து வழி விலகி போக ஆயத்தமா இருக்கிறாயா? நமக்குள்ள ஏற்படுகிற சோர்வு எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவன் நமக்கு நியமித்த பாதையிலிருந்து நம்ம வழி விலகி போக ஆயத்தமா இருக்கிற அந்த நிலையை காண்பிக்கிறது. இவ்வளவு நாள் இப்படி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நிமிஷம் நினைச்சா கூட உன்னை ஈஸியா வழி விலகி போக பண்ண பிசாசு என்ன பண்றான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உன்னை சுற்றி திரிகிறான். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவன் நம்மோடு கூட பேசி எச்சரித்து உணர்த்தும் பொழுது நம்முடைய செவியை அதற்கு விலக்காதபடிக்கு செவியை சாய்த்து அவரிடத்தில் வந்து அவரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற மனதோடு நாம் நம்மை அர்ப்பணித்தோமே ஆனால் நமக்கென தேவன் நியமித்த பாதையில பொறுமையோடு ஓடி முடிவில் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியால் தேவன் நமக்கு வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிற மேகம் போன்ற இத்தனை திரளான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து முடித்த பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறதை உணர்ந்து அவர்களை குறித்து தியானித்து இந்த சூழ்நிலையில இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டாங்க, கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தினாங்க, கர்த்தர் அவர்களுக்கு எந்தெந்த காரியத்தை எப்படி செய்தார், நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இதுல இருந்து நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி வேத வார்த்தைகளிலிருந்து கர்த்தரால் தரப்படுகிற ஆலோசனை நாம் ஏற்றுக்கொண்டோமேயானால் அதை செயல்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தினோமேயானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாறும். நம்முடைய ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓடி நமக்கென தேவன் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடித்து முடிவில் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை வேதத்தில் சொல்லப்பட்ட சாட்சிகளை நோக்கி பார்த்து அவர்களை கொண்டு தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை ஏற்றுக்கொண்டு தேவர்களாகி நாம் பலப்படுத்தப்பட்டு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினோமையானால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை அர்ப்பணித்தோமையானால் முடிவில் நித்திய ஜீவனை தேவர்களாகி நாம் சுதந்திரிப்பது அதிக நிச்சயம். கருத்தாமை வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.